இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. திருப்பலி முன்னுரை. இன்று திருவழிபாட்டு ஆண்டின் முதலாம் ஞாயிறு. இந்த ஞாயிறிலிருந்துதான் திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்கத்தை திருவருகை காலத்தோடு தொடங்குகிறோம். இது நம்பிக்கையின் ஞாயிறு. அன்று இஸ்ரேல் மக்களை அடிமை தளத்திலிருந்து விடுவிக்க மெசியா பிறப்பார் என ஆவலோடு காத்திருந்தார்கள். இயேசுவின் வருகைக்கு பின் தொடக்க கால திருச்சபை இயேசுவின் 2ஆம் வருகைக்காக காத்திருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனாக இம்மண்ணிலே அவதரித்த இயேசு மீண்டும் மனிதனாக மண்ணிலே பிறக்க மாட்டார். மாறாக அவர் நம்மை தீர்ப்பிட வெற்றியின் அரசராக மீண்டும் வர இருக்கிறார். தேர்வெழுதிய பின்பு அதன் முடிவுக்காக காத்திருக்க வேண்டும். இவ்வாறு காத்திருத்தல் என்பது நம் அன்றாட வாழ்வில் கலந்துவிட்ட ஒன்றாகும். காத்திருத்தல் அனைத்தும் நமக்கு சுகமாக அமைவதில்லை. ஆனால் காத்திருத்தலின் சுகம் யாருக்காக எதற்காக காத்திருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அமைந்திருக்கிறது. எனவே இத்திருவருகை காலத்தில் தாய் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசுவின் முதல் வருகையை நினைவு கூர்ந்து கொண்டாடினாலும் அவரது 2ஆம் வருகைக்காக நம்மை தயார்படுத்த நம்மை தூண்டுகிறது. இதனை மனதில் இருத்தி இத்திருப்பலி கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மன்றாடுவோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருச்சபை திருவருகை காலம் என்கின்ற புதிய திருவழிபாட்டு ஆண்டை கொண்டாடுகிறது. இக்காலம் 2 விதமான மறை உண்மைகளை கொண்டது. ஒன்று, இயேசு பெத்லஹேமில் பிறந்தது. 2, இயேசுவினுடைய 2ஆம் வருகையும் நம்முடைய எதிர்நோக்கும். எந்த அரசை எடுத்துக்கொண்டாலும் அரச குடும்பத்தில் பிறப்பு என்பது மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இயேசு தன்னுடைய வாழ்நாளில் என்றுமே தன்னை அரசராக கருதியதுமில்லை, அவர் அறிவித்ததுமில்லை. ஆனால் நாம் ஏன் இயேசுவை அரசராக கொண்டாடுகிறோம் என்றால், இயேசு அமைதியின் அரசர். இவ்வரசரினுடைய வருகையின் போது சமூகத்தினுடைய தீமைகளான பசி, துன்பங்கள், தாகம் ஆகியவை ஒழிக்கப்பட்டு மக்கள் அமைதியை பேணுகின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையில்தான். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்த பொழுது அவர்கள் இறைவன் தங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். கடவுள் நான் என் மக்களின் கண்ணீரை கண்டேன் என்றபோது அவர்கள்
கடவுளினுடைய இருப்பு தங்களோடு எப்போதும் உடனிருக்க வேண்டும் என்றார்கள். ஆனால் கடவுளினுடைய இருப்பு அவர்களோடு இல்லை. இறைவாக்கினர்கள் வழியாகத்தான் கடவுள் இஸ்ரேல் மக்களோடு இருந்தார். ஆனால் பிறகு இயேசுவோ இம்மானுவேல் என்ற பெயரோடு, கடவுள் நம்மோடு என்கின்ற அந்த பெயரோடு, கடவுள் எப்பொழுதும் மக்கள் நடுவில் இருக்கின்றார் என்கின்ற உணர்வை இயேசு நமக்கு தந்தார். இன்றைக்கு தீமைகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஆடம்பரங்கள், கொண்டாட்டங்கள், அவற்றில் மகிழ்வு நிறைவாக இருக்கின்றதா என்று நாம் சிந்திக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய குடும்பங்களில் மகிழ்ச்சியும் இருந்தாலும் அவை நிறைவாக இருப்பதில்லை. எனவே இயேசுவினுடைய இந்த வருகையானது நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை தருகின்ற வருகையாக அமைய வேண்டும் என்பதே திருச்சபையினுடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. எனவே இன்றைய திருவழிபாட்டு ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருக்கின்ற நாம், எதிர்நோக்கு என்கின்ற மெழுகுதிரியை ஏற்றவிருக்கின்ற நாம், கிறிஸ்து நம்முடைய மத்தியில் அமைதியின் அரசராக, நிறைவான மகிழ்ச்சியை தரக்கூடிய அரசராக வர வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியானது தேவன் சர்வீசஸ் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், தாஸ் தீபா குடும்பத்தினர் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நன்றியாகவும், நாகராஜன் ஜோசப் கிறிஸ்டி மற்றும் குடும்பத்தினர், பேட்ரிக் ஆரோக்கிய மேரி குடும்பத்தினர், நவீன் ராஜாத்தி மற்றும் குடும்பத்தினர், பவுல் அகில் நன்றியாக, ஆனந்தன் மற்றும் ராணி குடும்பத்தினர், ஹென்றி சுபா குடும்பத்தினர், ஆண்டனி கிறிஸ்டி குடும்பத்தினர், ராஜன் கிரௌலி குடும்பத்தினர், டேனியல் சௌந்தர்யா மற்றும் குடும்பத்தினர், டேவிட் ராஜா ரூபா குடும்பத்தினர், டேனிஷ் ஜெயக்குமார் சகாய லூசியா குடும்பத்தினர், மெர்சி தாமஸ் குடும்பத்தினர், ஜெரி மெர்லின் குடும்பத்தினர், இவர்கள் அனைவரும் திருப்பலி நன்றியாக தங்களது வாழ்வில் இறைவன் செய்த அனைத்திற்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். இவர்களோடு இணைந்து மரித்த ஆன்மாக்களான எஸ் ஜோசப் சேவியர், பிரவீன்குமார், எஸ்ஜேபி ராஜ், டெய்சி பால்ரோஸ், தெரேசா ராஜ், சாந்தி கிரேசி, ஆனந்தாஸ், இவர்கள் ஆன்மா இறைநிலை பெறடைய இறைவனிடம் மன்றாடுவோம். திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு. இறை இயேசுவின் அன்பு மக்களே, திருவருகை காலத்திற்குள் காலடி வைக்கின்றோம். இக்காலம் இறைமகனின் வருகைக்காக நம்மை தயார் செய்கின்ற காலம். விழித்திருந்து நம்மை மீட்பரை சந்திக்க நம்மை அழைக்கின்ற காலம். இருளின் பிடியிலிருந்தும், அடிமையின் பிடியிலிருந்தும், அழிவில் இருந்தும், துன்பத்தில் இருந்தும் காத்து கொள்ள இறைமகனை சந்திப்பதற்காக அவரை நம் உள்ளத்தில் ஏற்று அவரையே அணிந்து கொள்ள அழைக்கும் அன்பின் காலம் இது. இஸ்ரேல் மக்கள் மெசியாவின் வருகைக்காக காத்திருந்தது போல நாமும் காத்திருப்போம். விளக்குகளுடன் அன்று இயேசு மொழிந்த 10 தோழியர் உவமையில் அக்கன்னியர் காத்திருந்தனர். அவர்களைப் போல நாமும் விளக்குகள் ஏற்றி மணமகனின் வருகைக்காக நம்மை தயார் செய்வோம். முதல் வாரம் எதிர்நோக்கின் மெழுகுவர்த்தி. இது மீட்பரின் வருகைக்காக காத்திருந்த நம் முதுபெரும் தந்தையர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை குறிக்கின்றது. எனவே நம்பிக்கை என்னும் ஒளியை ஏற்றி நாம் இத்திருப்பலியில் பங்கேற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இத்தூய மறை உண்மைகளை கொண்டாட
நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் உம் கிறித்துவையும் அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் விடுதலையோடும் பாதுகாப்போடும் வாழும் என்ற வார்த்தைகளை இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கை தந்தன, புதிய வாழ்வை தந்தன, விடுதலை வாழ்வை அவர்களுக்கு வழங்கியது. இயேசுவின் இரண்டாம் வருகையை எதிர்பார்த்திருக்கும் நமக்கு புதிய வாழ்வை பற்றிய நம்பிக்கை தரும் வார்த்தைகளை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறைவசனங்கள் 14 முதல் 14 வரை. இதோ நாட்கள் வருகின்றன என்கின்றார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ராயேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார். அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சிக்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன்.
ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரது உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையும் கடைபிடிப்போர்க்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் நம் ஆண்டவர் இயேசு நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாய் இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக என்று நம்மை வாழ்த்துகின்றார். நம்பிக்கையோடும் விழிப்போடும் இருந்து அவர்களின் கட்டளைகளை கடைபிடிக்க அறிவுறுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 12, அதிகாரம் 4 இறை வசனம் 2. சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டி அருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலைகள் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலைநிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலுமிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, முன்னுரை அருட்சகோதரரை அவருடைய தனிப்பட்ட முன்னுரை எல்லாத்துலேயுமே இந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாளிலே நாம் பயணம் செய்கிறோம். லிட்டர்ஜிக்கல் கேலண்டர் என்று சொல்லப்படுகிற இது எந்த ஆண்டு? மொத்தம் 3 ஆண்டு இருக்குது. ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆண்டு இருக்குது. இது எந்த ஆண்டு? இது 3ஆம் ஆண்டு. ஆகவே லூக்கா நற்செய்தி தான் இந்த 3ஆம் ஆண்டிலே நம்ம அதிகமாக அந்த இறைவார்த்தை பகுதிகளை தியானிப்போம். பிரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு, திருவழிபாட்டினுடைய முதல் நாள் எல்லாமே எதை பற்றி சிந்திக்க அழைப்பு தருகிறது? இதை புத்தாண்டு என்றும் அழைப்பதும் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருள்கரம், அருள் கருணை, அருள் ஆசீர் நம்மை தொடர்ந்து வழிநடத்த சிறப்பாக இத்தெய்வீக திருப்பலியிலே வேண்டுவோம். சரி, திருவருகை காலத்தை தொடக்க கால திரு அவை ஒரு தவக்காலமாக கொண்டாடி இருக்கிறது. இந்த தயாரிப்பு காலமாய் அனுசரித்திருக்கிறது. உபகாசம், நோன்பு, ஜபம், தபம் என்று சொல்லி இந்த ஆன்மீக தயாரிப்பிலே தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி இருக்கிறது. எனவே தான் இந்த தொடக்க கால திரு அவை அதை பொறுத்தமட்டில் இது ஒரு திருவருகை காலத்தை ஒரு சின்ன தவக்காலம், லிட்டில் லென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அவருடைய உறங்கு அது நம்முடைய திருவடிபாட்டு நிற உடைகள்
திருவழிபாட்டிலே நாம் ஏற்றுகின்ற இந்த மெழுகுத்திரிகள், திருவழிபாட்டிலே நம்ம பயன்படுத்துகிற அனைத்து பொருட்களுமே என்ன நேரத்தில் இருக்கும்? ஊதா. பிரியமானவர்களே, இது தவ காலத்தில் தான் இதுபடி திருவுடைகளை நம்ம பயன்படுத்துவோம். அதே போல கிறிஸ்து பிறப்பு தயாரிப்புக்கும் நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக இந்த திருவுடையை நம்ம ஊதா நிறத்திலே பயன்படுத்துகிறோம். அதே போல தான் இன்று நம்ம கேண்டிலுக்கு வாசித்த முன்னுரையிலும் கூட அழகாக இது கேண்டிலுடைய பேர் என்ன? எதிர்நோக்கு, கேண்டில் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பிரியமானவர்களே, மொத்தம் 5 கேண்டில் இருக்கு. 5 கேண்டிலுக்கும் ஒரு பெயர்கள் உண்டு. என்னன்னு தெரியுமா? முதல் மெழுகுத்திரி எதிர்நோக்கு அல்லது நம்பிக்கை, 2வது மெழுகுத்திரி அமைதி அல்லது சமாதானம், 3வது மெழுகுத்திரி அந்த பிங்க் கலர் மெழுகுத்திரி மகிழ்ச்சிக்கான மெழுகுத்திரி, 4வது மெழுகுத்திரி அன்புக்கான மெழுகுத்திரி, ஒயிட் கலர் கேண்டில் இயேசு, அது ஒளியின் மெழுகுத்திரியாக அனுசரிக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்கு வேறு பெயர்களும் தொடக்க காலத்தில் வைத்திருக்கிறார்கள். அதாவது இறைவாக்கினர் மெழுகுத்திரி, 2வது எருசலேம் மெழுகுத்திரி இல்லை பெத்தலேகேம் மெழுகுத்திரி, 3வது இடையர்கள் மெழுகுத்திரி, 4வது வானதூதர்கள் மெழுகுத்திரி, அந்த ஒயிட் கலர் கேண்டில் கிறிஸ்துவின் மெழுகுத்திரி என்று தொடக்க கால திரு அவை இந்த கேண்டிலுக்கெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். சரி, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கேண்டிலை எழுத்தி அதை பற்றி தியானிக்கிற வேளையிலே இன்று சிறப்பாக ஜபம், தபம், உண்ணா நோன்பு, மனமாற்றம் எல்லாம் அப்படியே நம்ம இதெல்லாம் எங்கே கடைப்பிடிப்போம்? தவக்காலத்தில் கடைப்பிடிப்போம். ஒரு நீண்ட நாட்கள் 40 நாள் தயாரிப்பு தான் தவக்காலம். அவருடைய குறுகிய காலமாக இந்த திருவருகை காலம், அதாவது லிட்டில் லென்ட் அப்படி சொல்லப்படுகிற இந்த திருவருகை காலத்தில் 4 வாரங்கள் இது பெரிய திருவுடைகள், திருநிற ஆடைகள் எல்லாமே பயன்படுத்தி இயேசுவனுடைய வருகையை நாம் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த திருவழிபாட்டை ஆண்டை துவங்குகிற இந்த வேளையிலே நம்முடைய உள்ளார்ந்த தயாரிப்பு, ஒரு பயணத்தை மேற்கொள்வோம். உள்ளார்ந்த ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்ள இருக்கிறோம். எனவே இறைவன் தான் நம்மை முழுவதுமாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தெய்வீக திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, திருவருகை காலம் ஆங்கிலத்தில் என்ன? திருவருகை காலம், இதை நம்ம ஆங்கிலத்தில் அட்வென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்வென்ட் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பு பெற்றிருக்கு. அட்வென்தூஸ் என்ற ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த அட்வென்தூஸ் என்ற சொல்லினுடைய பொருள், மூலப்பொருள் தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்? வருகை அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். இந்த வருகை யாருக்கான வருகை? இந்த வருகை யாருக்கான வருகை? யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? மெசியாவுடைய வருகை. பிரியமானவர்களே, இந்த இஸ்ரேல் மக்கள் பல 100 ஆண்டுகளாக விடிமேல் விடி வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி முன்னூரில் வாசித்த போல அந்த 10 தோழிகள் போகிறாங்க, அதில் 5 பேர் விழிப்போடு இருக்கிறார்கள், 5 அறிவிலிகளாக இருக்கிறார்கள். ஆக இது விழிமேல் விழி வைத்து ஆண்டவருடைய வருகைக்காக தொடக்க கால திரு அவையிலே இந்த இஸ்ரேல் மக்கள் மெசியாவினுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். இந்த மெசியா என்பவர் அமைதியை தருகிற கடவுள். இந்த மெசியா என்பவர் தங்களுக்கென்று ஒரு சொந்த நாடு, சொந்த தேசத்தை வழங்குகிற கடவுளாக இருப்பார். நம்மை வாழ்விப்பார், நம்மளுக்கு விடுதலையை தருவார், நம்மளை மீட்டெடுப்பார் என்ற ஒரு உள்ளார்ந்த சிந்தனைகளோடு விழிமேல் விழி வைத்து காத்திருந்தார்கள். எனவே இந்த எதிர்நோக்கு என்கிற இந்த செயல்பாடு இந்த தொடக்க கால திருவையில் இருந்தது. அவர்கள் மெசியாவை காண்கிறார்கள். ஆக காத்திருத்தார்கள், மெசியா வருவார் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறார்கள். அப்போ இந்த காத்திருப்பினுடைய நினைவைத்தான் நாமும் இன்று நினைவு கூறுகிறோம். முன்னோர்கள் அழகாக வார்த்தைகள் சொன்னாங்க. காத்திருப்பு, எதிர்நோக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாக சொன்னது தான் நானும் உங்களோடு இறைவார்த்தை பகுதியிலே பகிரவிருக்கிறேன். ஆக 2 வகையான வார்த்தைகள், அது தந்தை அவர்கள் பிரதர் சொன்னாங்க. 2 வகையான அந்த அட்வென்ட்டுக்கு நம்ம 2 பேர் சொல்லலாம். ஒன்று அட்வென்ட், 2வது
பருஷியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அட்வென்ட் என்றால் திருவருகை காலம், பருஷியா என்றால் இயேசுடைய இரண்டாவது வருகை. ரெண்டுமே ஒரே வார்த்தையாக தோன்றலாம், ஆனால் வித்தியாசங்கள் உண்டு. எனவே இது யாருக்கான வருகை அப்படின்னு தான் நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக திருவருகை காலம் என்பது என்னுடைய அறிவு கெட்டினது, இது காத்திருப்பின் காலமாக நான் எண்ணுகிறேன், நான் பார்க்கிறேன். பல 100 ஆண்டுகளாக மெசியா வருவார் என இந்த இஸ்ரேல் மக்கள் காத்திருப்பின் போல நானும் இதை ஒரு காத்திருப்பின் காலமாக கணிக்கிறேன். இப்படி காத்திருப்பு தான் கிறிஸ்துவுடைய பிறப்பு பெருவிழாவிலே அதை நாம் நிறைவு செய்கிறோம். அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை இந்த மண்ணுலகிலே மனிதனாக கிறிஸ்து பிறக்கிறார், இந்த மனித குலத்தை மீட்பதற்காக அவர் பிறந்து கொண்டிருக்கிறார் என்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை சிறப்பிக்கிறோம். அதற்காக நம்ம ஆயத்தைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, திருப்பாடல் 27 வார்த்தை 14 ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. எனவே இந்த காத்திருத்தின் காலத்தில் நம்ம என்னென்ன பெறப்போகிறோம் என்றால், ஒன்று, கடவுளுடைய வல்லமையை நாம் பெறப்போகிறோம், வலிமையை பெறப்போகிறோம். ஆக இந்த காத்திருப்பின் காலம் என்பது ஒரு எதிர்நோக்கின் காலமாக பார்க்கப்படுகிறது. இந்த காத்திருப்பின் காலம் என்பது நமக்கு பல வகையான ஆவல்களை நமக்குள்ளே ஏற்படுத்துகிற காலமாக இருக்கிறது. எனவே இந்த காத்திருத்தல் என்பது என்ன, எதற்காக நாம் காத்திருக்க போகிறோம்? காத்திருத்தல் என்பது நம்முடைய அன்றாட வாழ்வில் இரண்டரை கலந்த ஒன்றாக நாம் எண்ணலாம், பார்க்கலாம். வாழ்வின் எல்லா நிலைகளிலும், வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இடத்திலும் இந்த காத்திருத்தல் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஏதோ ஒன்றிற்காக காத்திருக்கிறோம், யாரோ ஒருவருக்காக காத்திருக்கிறோம், ஏதோ ஒரு செயல்பாடுகளுக்காக காத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சில எடுத்துக்காட்டுகள், இந்த காத்திருப்பு அதை பற்றி பேசுகிற வேலையிலே ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பிள்ளைகள்லேருந்து ஆரம்பிக்கலாம். பிள்ளைகள்லாம் இப்போ தேர்வுகள் எழுதி கொண்டிருக்குதுங்க. எழுதி முடிச்சு அதுக்காக காத்துட்ருப்பாங்க, ரிசல்ட்ஸுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அதே போல் படித்த இந்த நம்ம வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். அதே போல் வேலையெல்லாம் கிடச்சிருச்சு, அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, திருமணத்துக்கு தயார் பண்ணுவாங்க. ஆக திருமணம் நடைபெற வேண்டும், நல்ல தகுந்த துணைவியோ அல்லது துணைவனோ எனக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆவல் அதே போல் நேரத்தோடு கிடைக்கணும். இப்போலாம் வயசு பார் ஆகிடும், எனக்கு 35 வயசு இருக்கும், எனக்கு பொண்ணு கிடைக்குமா? அதுமாரி அந்த டைம்லேயே எனக்கு மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு யார் காத்திருப்பா? இந்த வேலைக்கு செய்கிற பிள்ளைகள் காத்திருக்கும். அதே போல் காதலிக்கிற பெண்ணோ ஆணோ யாருக்காக காத்திருப்பாங்க? காதலுடைய இசைவுக்காக காத்திருப்பாங்க. ஒன் சைடில் லவ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களே, அந்த சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, காத்திருப்பார்கள். அதே போல் பேறுகால நிலையில் இருக்கிற பெண்மணிகள் எப்போ என்னுடைய கருவிலிருந்து குழந்தையை கருத்தரிப்பேன் என்ற 10 கால கடினமாக உழைப்பார்கள்ல, எவ்வளோ கஷ்டத்தை தாங்கணும், துன்பங்களை தாங்க வேண்டும். அந்த குழந்தையுடைய பிறப்பு தான் அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். ஆக அந்த 10 காலம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதே போலதான் நோயோடு ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் எப்பொழுது அந்த நோய் எனக்கு நீங்க பெறும் அப்படின்னு என்ன பண்ணுவான், அவரும் காத்திருப்பான். ஆக இப்போ உதாரணத்துக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு, நம்மளாம் நினச்சிட்டு கூட பார்த்துருக்கோம், இன்னைக்கு காலை பூசைக்கு போகுமா, நேற்று ஃபுல்லாக தண்ணி, ஒரே ஃபுல்லாக மழை நிற்கவே இல்லை, அப்படியே பேஞ்சிட்டே இருந்துச்சு, ரோட்டெல்லாம் தண்ணி தேங்கி இருந்தது, நம்ம இந்த திருப்பலியை காணுவோமா என்ற மழை நிற்குமா அப்படின்னு ஒரு காத்திருப்பு பல நபர்களுக்கு இருந்திருக்கும். ஆக இந்த காத்திருப்பு என்பது இரண்டரை கலந்தது. நம்ம இயல்பான வாழ்க்கையில் இது அனுதினமும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இது விவிலியத்திலும் வரலாற்று மனிதர்கள், பல கதாபாத்திரங்கள் பல நேரங்கள் காத்திருந்திருக்கிறார்கள். ஒரு 5 நபர்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் காத்திருப்பு யாராக இருக்கும்? யாராக இருக்கும் முதல் காத்திருப்பு? அபிரகாம். அபிரகாம்
காத்திருக்கிறார். ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. என்ன வாக்குறுதி? வானத்து நட்சத்திரங்கள் போலவும் கடல் கரையில் இருக்கிற அந்த மணலை போலவும் உன்னுடைய இனத்தை நான் பெருக செய்வேன் அப்படின்னு கடவுள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். எப்போ கொடுக்குறாரு? அபிரகாமுக்கு வயசு 75, சாராளுக்கு வயசு 65, 10 வயசு டிஃப்ரெண்ட்ல. ஆனால் எப்பொழுது அவர்கள் குழந்தையை கருத்தரிக்கிறார்கள்? 100 வயசு அபிரகாமுக்கு, அந்த அம்மாக்கு 90 வயசு. ஆக 25 ஆண்டு கால காத்திருப்பினுடைய பயன்தான் இந்த கண்ணல் மணல் நட்சத்திரம் போல நம்மலாம் குழந்தைகளாக பிறந்திருக்கிறோம். ஆக 25 ஆண்டு கால காத்திருப்பினுடைய அந்த வாக்குறுதியை கடவுள் அபிரகாமுக்கு நிறைவேற்றுகிறார். ஆக முதல் காத்திருப்பு 25 ஆண்டு கால காத்திருப்பு, இது அபிரகாமுக்கு வாழ்விலே நடந்தது. இரண்டாவது யாக்கோபு. யாக்கோபு அவருடைய துணைவி பேர் என்ன தெரியுமா? என்ன அவங்க துணைவி பேர்? ராக்கேல். அதுக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் பண்ணிட்டாரு, அவங்க அக்காவை மேரேஜ் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ராக்கேலை அவருக்கு திருமணம் செய்ய ஆசைப்படுகிறார். என்ன பண்ணுறாரு? 7 ஆண்டு கால மாமனார் கட்ட என்ன பண்ணுறாரு? வேலை செய்கிறார். 7 ஆண்டு காலம் காத்திருப்பினிய பிறகுதான் அதன் பயனாக அவர் ராக்கேலை திருமணம் செய்து கொள்கிறார். மூன்றாவது கனவுகளின் மன்னன், தீர்க்க தரிசனங்களை வழங்குகிற ஒரு மனிதராக யோசேப்பு இருக்கிறார். யோசேப்புக்கு அந்த ஞானம் எப்பொழுது கிடைக்கிறது? சின்ன வயசுலேருந்து அவருக்கு அந்த ஞானம் இருக்குது, அது அப்படிலாம் கிடையாது. அவர் சிறையில் ஒரு நாள் அடைப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே அந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிற அந்த ஞானத்தை அவர் 13 ஆண்டு காலமாக கழித்துத்தான் அதை அவருடைய ஞானத்திலே பெற்றுக்கொள்கிறார். 13 ஆண்டு கால காத்திருப்பினுடைய பயன்தான் அவருடைய அந்த நாட்டுக்கு ஒரு தளபதியாக, அரசராக, அமைச்சராக தன்னை உயர்த்தி கொன்ற அளவுக்கு அவர் மாற்றம் பெறுகிறார். ஆக 13 ஆண்டு கால காத்திருப்பு. அப்புறம் தலை சிறந்த இறைவாக்கினர், தலை சிறந்த தலைவர் யாரு? மோசே. மோசேவுக்கு கடவுள் திடீர்னு காட்சி கொடுத்துட்டாரா? 40 வயதிலே அவருக்கு காட்சியை கொடுக்கிறார். 40 ஆண்டு கால தவம் முயற்சி தான் இயேசு அது கடவுளை அந்த எரிகிற முட்பதிரிலே அவர் காண்கிறார். அப்ப 40 ஆண்டு கால காத்திருப்பு. உறுதியாக அமைதியின் அரசன் யாரு? தாவீது. தாவீதை போல ஒரு அரசனை நம்ம வாழ்க்கையில் சந்தித்திருக்க முடியாது. என்னதான் பலவீனங்கள் இருந்தாலும் அவரை போல நீதி தீர்ப்பு வழங்குகிற அளவுக்கு அரசர்கள் அந்த டைம்ல கிடையாது என்று சொல்லுவார்கள். ஆக தாவீது அரசருக்குரிய அந்த காத்திருப்பு அரசராக எப்பத்தில் நிலைப்படுத்தப்படுகிறார்? அவர் ஒரு குகையில அடைக்கப்பட்டிருக்கிறார், ஒதுங்கி பதுங்கி வாழ்றார். அதற்கு தான் அவர் அரசராக அருட்பொழிவு படுத்தப்படவிருக்கிறார். ஆக அவருடைய காத்திருப்பு, ஆக எல்லாமே காத்திருப்பின் மீதிய பயனாகத்தான் இவர்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறார்கள். ஆக காத்திருத்தல் தான் அவர்களை ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது. இந்த காத்திருத்தல் தான் அவரது கனவுகளை நினைவாக மாற்றியிருக்கிறது. எனவே இந்த காத்திருத்தல் தான் ஆண்டவருடைய வாக்குறுதிகளை காண செய்கிறது. பிரியமானவர்களே, நாமும் காத்திருக்கிறோம். இயேசு ஆண்டவர் எப்போது வருவார்? யாரெல்லாம் காத்திருக்கிறீங்க? இயேசு ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பாக வருவார், நீதி தீர்ப்பு வழங்குவார். நம்மளாம் காத்திருக்கிறோம். இந்த காத்திருத்தலுடைய அவசியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இது காத்திருத்தலினுடைய காலம் என்று இதனால் தான் நான் சொன்னேன். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு புத்தகத்திலே படித்த நிகழ்வு ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. எல்லாரும் கடவுள் கிட்ட போய் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மர வகை போய் முறையிடுகிறது, எங்களை நாங்களாம் பூமியின் அடியிலேயே புதைந்து கொண்டிருக்கிறோம், எப்பொழுது எங்களுக்கு விடியல் கிடைக்கும் அப்படின்னு அந்த மரங்கள்லாம் போயிட்டு கடவுளிடத்தில் கேட்கிறதாம். அதற்கு கடவுள் சொல்கிறார், ஒரு 4 ஆண்டுகள் காத்திரு, அதற்கு பிறகு உன்னை நான் மிக பெரிய மரமாக உன்னை நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த 4 ஆண்டு காத்திருப்புக்கு பிறகுதான் என்ன மரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன புல்வகை சார்ந்த மரமாக இருக்கும்? மூங்கில். மூங்கில் 4 ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு தான்
தலை சிறந்த உயரத்தை அது அடைகிறது. அந்த 4 ஆண்டு காத்திருப்பினுடைய பயன்தான் அந்த மூங்கிலை நம்மலாம் பார்த்து வியந்து பார்க்குற அளவுக்கு அது வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காத்திருத்தல் என்பது ஒரு சுகம். இந்த காத்திருத்தல் என்பது ஒரு வகையான வலிமை. காத்திருந்தா நம்மலாம் எப்படின்னா, இந்த காத்திருப்பை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி கர்ப்பிணி பெண்கள் 10 ஆண்டு காலமாக 10 மாத காலமாக தவம் இருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். அது ஒரு சுமையாக அவர்கள் பார்ப்பது கிடையாது. மாறாக அதை ஒரு சுகமாக தான் அதை பார்க்கிறார்கள். அதை வீணான நேரமாக அல்ல, ஒரு சுகமான நேரமாக அதை அவர்கள் பார்க்கிறார்கள். அதனுடைய பயன்தான் ஒரு அழகான குழந்தையை பெற்றிருக்கிறார்கள். ஆக நாம் எதற்காக காத்திருக்கிறோம்? காத்திருத்தல் என்பது சுகமா அல்லது சுமையா? இந்த காத்திருத்தல் என்றால் என்ன என்று நான் தேடிக்கொண்டிருக்கிற வேளையிலே ஆங்கிலத்தில் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெயிட் என்ற எபிரேய சொல் அவருடைய அர்த்தம் என்னன்னா, டு என்வின், அதாவது இணைக்க பெறு அல்லது பிணைக்க பெறு. இணைக்க அல்லது பிணைக்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அர்த்தம் நாம் பார்த்தலாம். ஆக நம்ம எதற்காக, யாரோடு இணைக்கப்பட இருக்கிறோம், யாரோடு பிணைக்கப்பட இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவருமே கடவுளோடு இணைக்க பெற, கடவுளோடு பிணைக்க பெற, கடவுளோடு சேர்ந்து வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த காலம் ஒரு வீணான காலம் அல்ல, இது ஒரு மகிழ்ச்சியின் காலம். இதை ஒரு தவமாக நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த காத்திருத்தல், அதாவது காத்திருப்பு என்பது இந்த காலத்தில் வேறு விதமாக பார்க்கப்படுகிறது. எல்லாமே அவசரம்தான், வேக வேகமாக ஓடிட்டு இருக்கிறோம். எங்கே போகிறோன்னே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நின்று சிந்திப்பதற்கு கூட நேரம் கிடையாது, நின்று முடிவுகள் எடுப்பதற்கு கூட நேரம் கிடையாது. உறவுகளுக்கு நேரம் இல்லை, அன்பிற்கு நேரம் இல்லை, அமைதிக்கு நேரம் இல்லை. அப்படியே ஓடிட்டே இருக்கோம். காரணமே தெரியாத நம்ம ஒரு ரோபோட் போல நமது வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த காத்திருப்பு ஒரு சுகம் என்று சொன்னேன். அது ஒரு சில பேருக்கு இப்பொழுது சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த இன்ஸ்டன்ட் என்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாமே ரெடிமேட்டாக இருக்கும். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் இருக்கிறோம். பசிச்சா என்ன பண்ணுவோம்? ஆர்டர் போட்டு உணவை உட்கொள்வோம். சமைக்கிறதுக்கு கூட நம்ம நேரத்தை எடுக்கிறதுக்குள்ள ஒரே ஒரு மொபைலில் தட்டினா போதும், 5 நிமிஷத்தில் எல்லாமே நம்மளுக்கு ரெடிமேட்டாகவே கொடுக்கப்படுகிறது. ஆக 10 மாத காலமாக காத்திருந்து பெற்றுக்கிற குழந்தையை இப்போல்லாம் நம்ம எப்படி பெறுக்கிறோம்னா, நம்மளே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். நேரம், காலம், சகுனம், விளக்கணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு 7 மாதத்தில் குழந்தையை பெற்றுக்கணும், உடனே அறுவை சிகிச்சைக்கு போகிறோம். பிரியமானவர்களே, இது போல தான் நம்ம வாழ்க்கையை பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த காத்திருத்தலுடைய அவசியம் என்பதை நாம் உணரத்தான் இந்த திருவருகை காலத்திலே நுழைந்திருக்கிறோம். இந்த எதிர்நோக்கு என்ற மெழுகுத்திரியை ஏற்றிருக்கிறோம். இந்த காத்திருத்தலுடைய பயனை நாம் உணர்ந்திருக்கிறோம். எனவே நீங்களும் நானும் அந்த நிகழ்வு எப்பொழுது நிகழும் என்று காத்திருக்கிறோம். எனவே மூங்கில் மரம் 4 ஆண்டு புரிந்து ஒரு பெரிய மரமாக உயர்கிறது. இந்த கூட்டுப்புழுக்கெல்லாம் இருந்து இணைந்து ஒரு பட்டாம்பூச்சியாக மாற்றம் பெறுகிறது. 10 மாத கால பேறுகால நிலையிலிருந்து குழந்தையை தரித்திருக்கிற அந்த பெண்மணி மகிழ்ச்சியை பெறுகிறார். ஆக நாமும் இன்றைய நாளிலே இந்த திருவருகை காலம் முழுவதும் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்க போகிறோம். அவரோடு இணைக்க பெற, அவரோடு பிணைக்க பெற காத்திருக்கிறோம். எனவே தெய்வீக திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்தின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய
இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளமுடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகுக்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்கப்பெருக்கத்தை இன்றி மன்றாடுவோம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வெற்றி என்னும் இலக்கில் எம்மை வழிநடத்தும் இறைவா, திருச்சபை இன்று தொடங்கும் திருவழிபாட்டு ஆண்டில் எம் திருத்தந்தை தொடங்கி பொது நிலையினர் வரை அனைவரும் வரும் நாட்களில் எதிர்நோக்கி இருக்கும் வருகையின் போது இறைவன் திருமுன் தலைநிமிர்ந்து நிற்பதற்கு எங்களை நாங்கள் தயாரித்து கொள்ள இந்த திருவகை காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நீதியின் ஒளியே எம் இறைவா, இன்று உலகில் நிலவும் மனித குலத்திற்கு எதிராக பயங்கரவாதம் ஒழிந்து எங்கும் அமைதி நிலவ, ஏற்ற தாழ்வுகள் நீக்கி ஒற்றுமையுடன் வாழ தேவையான ஞானத்தை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அளவற்ற அன்புக்கு அடித்தளமான இறைவா, மழையினால் பாதிக்கப்பட்ட எல்லா கிராமங்களிலும் பொருள் சேதம், மன உளைச்சல், வேதனைகள், உயிர் சேதம் இவற்றின் விளைவாக வாழ்வையே இழந்து தவிக்கும் எம் சகோதர சகோதரிகளின் துயர் துடைக்க உம் கரம் பற்றிட தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உன்னை படைத்தவரை உன் வாலிப நாட்களில் நினை என்று சொன்ன எம் இறைவா, இளையோர் தங்கள் வாழ்வில் நல்ல சிந்தனைகளையும் நற்செயல்களையும் விசுவாச வாழ்வில் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வில் எந்நாளும் சான்று பகழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு இறைவா,
வரும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் முன் தயாரிப்புகளை நாங்கள் வெறும் வெற்று வெளி அடையாளங்களை மையப்படுத்தி வாழாமல் ஆன்மீக தயாரிப்புகளில் எங்களை புதுப்பித்து கொண்டு பிறப்பு ஏழைகளுக்கு நற்செய்தியாக அமைந்தது போல நாங்களும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, ஆலயத்தின் பயன்பாட்டிற்காக அருகில் உள்ள நிலத்தை நாங்கள் வாங்க முயற்சிக்கும் போது உங்கள் ஆசிர்வாதத்தை நாங்கள் தேடுகிறோம். இந்த நிலம் உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளும் இடமாக மாறட்டும். இங்கு வாழும் அனைவருக்கும் அமைதி மற்றும் ஆறுதல் கிடைக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக ஆண்டவரத்தில் எடுப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவாம், எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் கொண்டாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெருப்படுத்தி அருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கனிவோடு பணி இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே. என்னையே உனக்காக தருகின்றே. உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். எழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவர் சகோதர சகோதரிகளே, உங்கள் எதுவும் எங்களின் மாத பலி எல்லாம் தந்தையாக இவனுக்கு ஏற்றதாக படிமன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவையை
உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டங்களை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் பணிகள் அணிகத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: பிரியமானவர்களே, இப்பொழுது ஒப்புக் கொடுக்கவிருக்கிற இந்த அப்பரச காணிக்கைகளோடு நமது குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். குடும்பங்களிலே ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமத்துவம், சகோதரத்துவம், அன்பு பரவி திருக்குடும்பம் போல் நம் குடும்பம் மாற்றம் பெற வேண்டுமாய் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நமது ஆலயத்தின் பாதுகாவலி புனித அன்னை தெரேசாள், நமது பெயர் கொண்ட புனிதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமுருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், கொடிய வியாதிகள், விபத்துகள், பெருந்தொற்றுகள், வன்கொடுமைகள், போர்களிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகிற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இதோ எதிர்நோக்கு என்ற மெழுகுதிரி வழியாக அவருடைய வருகையை அவளோடு எதிர்பார்க்க காத்திருக்க அழைப்பு தருகிற அன்பு தெய்வம். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கோயிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோயிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதவான். நீயே என் தேடல், ராகம் தாளம் சங்கீதமாய். மழையாக நதியாக இசையாக வா, உணவாக உறவாக உயிராக வா. உள்ளம் என்னும் கோயிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா. வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, என் அன்பு என்னை மேவும் தருணம் என்றோ. என் வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, உன் அன்பு என்னை மேவும் தருணம் என்றோ. தாயன்பில் தலை சாய்க்கும் சேயாகினேன், நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினேன். தாயன்பில் தலை சாய்க்கும்
பேச்சும் மொழியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம், என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். உள்ளம் என்னும் கோயிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இது அன்னை தெரேசாவிடம் மன்றாட்டு. இரக்கத்தின் அன்னையே, அன்னை தெரேசாவே, ஆதரவற்றவர்களின் தாயே, எளியோரின் அடைக்கலமே, துயருவோரின் ஆறுதலே, அனாதை குழந்தைகளின் ஆதரவே, உம்மை தேடுபவர்களின் துயர்தெடுக்கும் அன்னையே, எங்கள் மேல் மனமிரங்கும். எங்கள் துன்ப துயரங்கள், வேதனை சோதனைகள், தேவைகள் அனைத்தும் நீர் அறிந்திருக்கின்றீர். உம் தாயன்பில் நம்பிக்கை வைத்து உம்மை நாடி வரும் எங்கள் அனைவரின் உடல் உள்ளம் நலம் பெற உதவி புரியும். எம் தேவைகளை கடைக்கண் நோக்கும். இந்த தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்றுத்தாரும். மேலும் எங்களை அன்னை மரியாவின் பராமரிப்பில் வைத்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். புனித அன்னை தெரேசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகளே, அறிவிப்புகள். இன்று திருவருகை காலம் முதல் ஞாயிறு. இந்த ஞாயிறு திருவடிபாட்டை சிறப்பு செய்த மரியாயின் சேனை அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கடந்த ஞாயிறு காணிக்கை ரூபாய் 4920. வரும் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6:30 மணி திருப்பலி நடைபெறும். வருகிற 4ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற 5ஆம் தேதி வியாழக்கிழமை நமது பாதுகாவலி புனித அன்னை தெரேசாவுடைய நவநாள். அன்று சரியாக மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் 6:30 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் மற்றும் தெய்வீக திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து அன்பின் விருந்தும் நடைபெறும். வருகிற 6ஆம் தேதி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று சரியாக காலை 6:15 மணி அளவிலே நற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு கேரல்ஸ் குழுவினர் நமது இல்லத்திற்கு வருகை புரிவார்கள். அடுத்த வார ஞாயிறு காலை 8 மணிக்கு திருப்பலி நடைபெறும். பிரியமானவர்களே, கூடுதலாக 2 செய்திகள். ஒன்று, நமது பங்கு ஆலயத்திலே நாம் எடுக்கிற அந்த திருவருகை கால ரெட்ரீட் தியானத்தை நாம் வருகிற 11ஆம் தேதி வைத்திருக்கிறோம். அன்று சரியாக மாலை 5 மணிலிருந்து இந்த திருநிகழ்வுகள் நடைபெறும். எனவே கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசிரியரை பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். இரண்டாவது, நமது ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நமது பங்கிலே உள்ள அன்பியங்களுக்கு இடையான அந்த கேரல்ஸ் காம்படிஷன் ஜோன் வைஸ் கேரல்ஸ் பாடல் பாடுவதற்கான ஒரு போட்டியை வைத்திருக்கிறோம்.
எனவே அனைவரும் கலந்து கொண்டு இதிலே பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த இரண்டுமே நமது நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கிறோம். எனவே கனிவு கொண்டு அதை பார்த்து விட்டு செல்லும்படியாக உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் இரக்கம் அருள்வார். நமது நிலமும் தனது பலனை தரும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழுகின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மர நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்தேற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்தால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலைவாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் மூற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி பெறவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார்.
அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. புனித லூர்தனே, புனித சூசேப்பரே, புனித அந்தோனியாரே, புனித தேவ சகாயம் பிள்ளையே, எங்கள் பாதுகாவலியாம் அன்னை தெரேசாவே, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.